பாடல்கள் தான். அவங்க எல்லாம் பார்த்தாங்க. திரும்பி அவர் என்ன செய்யறார்? அந்த கட்டளையை எழுதுகிறாரே. இதுல நாம் யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது என்று அவங்க இருதயத்தில் குற்றப்பற்றவர்களாய் மாறினார். அவர் யாருமே ஒண்ணு சொல்லவே இல்லையே, ஒண்ணுமே சொல்லாத இருந்தார். எழுதுனதை பார்ப்பார். பார்க்கும்போது அது அவங்களுக்கு குற்றமாய் காணப்பட்டது. அதனால அவங்க என்ன செய்தார்? முதலாவது சிறியவர் தொடங்கி பெரியவர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போனார்கள். இன்றுக்கும் தேவன் நம்ம மத்தியில் அப்படிதான் இருக்கார். குற்றவாளி என்று தீர்க்காமல் எப்படியாவது நாம் நீதி அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் குற்றவாளி என்று தீர்த்திருப்பார் என்று சொன்னால் அன்றைக்கு எல்லாருமே குற்றம் செய்தவர்களாய் என்ன செய்திருப்பார்? நீதி அறியாமல் போயிருப்பார்கள். ஸ்ரீ மாத்திரம் குற்றவாளி அல்ல, எல்லாருமே குற்றவாளியா தான் இருந்தார். பரிசுத்தர் ஒருவர் தான் அங்க பரிசுத்தராக. இன்றைக்கு இயேசு, தேங்க்யூ ஜீசஸ், இன்றைக்கு நம்ம மத்தியில இயேசு அப்படிதான் இருக்கார். அவர் மாத்திரமே பரிசுத்தரா இருக்கிறார். அந்த பரிசுத்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிடக்கூடாது. எப்படியாவது அவர் சொல்றதை நாம் பார்க்கணும். 10 கற்பனைகள் 5 கற்பனை மனுஷனுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அது மனுஷனுடைய காரியம். திருடாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, இவருடைய மனைவியை இச்சியாதே, இவருடைய மனுஷன் மாத்திரம் இல்ல, மாடு மிருக வீட்டை கூட என்ன செய்யாது, இச்சியாதே இருப்பாங்க. இச்சிக்கிறதே பாவம் தானே. தேவன் அதை பூமியில நடக்கும் போது ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? 10 கற்பனைகளை கொடுத்த தேவன் பூமியில நடக்கும் போது ஒரு காரியத்தை, அந்த மலையின் பிரசங்கத்தை நீங்கள் கூர்மையாய் கவனிப்பீர்கள்னா அதே பிரமாணங்களை மிக லகுவாய் மாற்றினார். அதாவது சாதாரணமாய் மனுஷன் வாழக்கூடிய நிலைமைக்குள்ளாக அதை மாற்றி உபதேசித்தார். அவ்வளவுதான். மோசையினாலே கட்டளையும் பிரமாணம் வந்தது. அதை கீழ்ப்படிந்து நடக்கிறவன் மாத்திரமே பிழைப்பான் என்று சொல்லி தேவன் அவனோடு இடைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். மனுஷனா நடந்த இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால், இவைகளை நான் சொல்லுகிறேன், இது மிக லகுவாய் இருக்கிறது, இவைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நித்தியமாக ஜீவனை பெறுவீர்கள் என்று மிக இலவசமாய் போதித்தார். ஆமென். மோசையால கட்டளையும் பிரமாணம் வந்தது, ஆனால் இயேசுவால கிருபையும் சத்தியமும் வந்தது. ஆமென். சத்தியபரனாகி இயேசு கிறிஸ்துவே தம்மை வெளிப்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. ஸ்ரீ பாவத்திலிருந்து மனம் திரும்பினாள் என்று ஒரு கிருபை பெற்றார். ஆனால் அவர் மீண்டும் பாவத்துக்குள்ளாக தன்னை என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவ கூட்டம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இயேசு என்னை மன்னித்து விடுவார் சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? Thank you டாக்டர், வெரி நைஸ். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன். அப்படி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்னா, நம்ம பாவம் செய்தால் தேவன் நம்ம தூரம் இருப்பார், புரிஞ்சு கொண்டதே. அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையில அவனை கிட்ட நெருங்கி இருக்கிற அனுபவத்தை பார்க்க முடியாது. வேற ஒண்ணு இல்லை. அவரோட நரகத்தை தள்ள போறது நிச்சயமாக. ஆனா ஒரு கட்டாயம் வரும்போது, நேரம் வரும்போது தேவன் என்ன செய்வார்? மனம் திரும்பபடி செய்வார். செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஒரு வாட்டி விட்ட பிறகு திரும்பி அதில் திரும்பணும். அப்பதான் இரக்கம் பெற்று பாவம். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுகிறான். பாக்கியவான். அது உண்மைதான். யார் பாக்கியவான் சொன்னாக்கா, மீறுதல் மூடப்பட்டவன். யார் மீறுதல் மூட முடியும்? அவர் ஒண்டிதான் மீறுதல் மூட முடியும். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தோ அவன் பாக்கியவான். யார் மன்னிக்க முடியும்? இயேசு ஒருவர் தான் மன்னிக்க முடியும். எவனுடைய அக்கிரமங்கள் கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். யார் எண்ணாது இருப்பார்? இயேசு ஒருவர் தான் எண்ணாது இருப்பார். ஆமென். ஜீவ புஸ்தகத்தை எடுக்கும் போது அவர் பார்ப்பாரோ, ஜீவ புஸ்தகத்துல தேவனுடைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பாவங்கள் இருந்தது. ஆனா இந்த ரத்தம் என்ன செய்யுது? ரத்தமே கோடிக்கணக்கான பாவங்கள் இருந்த தேவனுடைய வாழ்க்கையை அவர் அக்கிரமங்களை எண்ணாமல் இருப்பார். என்ன கூட மாட்டார். அது என்ன இருக்குன்னு சொல்லி காரணம் ரத்தம் இவைகளுக்கு மேலாய்.
எவனுடைய சிந்தையிலே கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நம்ம சிந்தையில கபடம் இருக்குதா? இருக்கா இல்லையா? இன்னும் இருக்கா? கபடம் கொஞ்சம் இல்லை, நிறைய இருக்கு. கொஞ்சம் இருக்கு சொன்னா பொய் இருக்கு, கபடம் நிறைய இருக்கு. ஆனாலும் இயேசு சொல்றார், அவர்கள் என்ன செய்ய மாட்டார்? ஆண்டவருடைய கிருபை மகா பெரியது, ஒருவன் அதை விவரிக்கவே ஒவ்வொரு ஆளும் முடிக்க. அதுதான் சொல்றாரு, இஸ்ரவேலின் பாவத்துக்கு நான் அவர்களை சரியாக்குவேன் என்று சொன்னார், அவர்களை தண்டிப்பேன் என்று சொன்னால், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் கடல் கரையில் இருக்கிற மணல்களில் ஒருவன் என்ன கூடுமானால் நான் அவர்களை பாவங்களை மன்னிக்க மாட்டேன். அதுக்கு அர்த்தம் என்ன புரியுமா? இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுக்கு அவ்வளோ ஒரு பிரியம். பிந்தின இஸ்ரவேலா இருக்கிற நம்மையும் அப்படியே நேசிக்கிறார். ஆமென். வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடல் கரையில் இருக்கிற மணலை போலவும் நாம் பாவம் செய்திருந்தாலும் தேவன் என்ன செய்யார்? மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆனா அதுக்கு சொல்லி உங்களுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்க முடியாது. நான் பாவம் செய்துட்டே இருக்கணும்னு சொல்லி செய்யக்கூடாது. பாவம் செய்கிற ஆத்மா என்ன ஆகும்? சாகவே சாகும். அவரே தீர்ப்பு கொடுத்துட்டார் இல்லையா? பாவத்திலிருந்து மீட்க கொள்ள தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. Thank you Jesus. போன வாரத்துக்கு 2 வாரம் முன்னாடி நான் உங்களோடு கூட என்ன செய்தேன்? ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். என்ன பகிர்ந்து கொண்டேன்? வனாந்திரங்களில், எங்கது? வனாந்திரங்களில் ஏறி வருகிறவர். ஆமா, அவருடைய பேர் யெகோவா. யெகோவா என்றால் ரட்சகர். ஆதனாய் என்று சொன்னால் ரட்சகர். நம்முடைய ரட்சகர் வனாந்திரத்தின் வழியா 2 வாரம் பார்த்தோம். கடைசி வாரத்தில் அந்த ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். கர்த்தருடைய கிருபையினா. ஆமென். ஆமோஸ் எழுதின நிருபத்துல 4வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசனை கேட்போம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 13வது வசனம் எடுத்தீங்களா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஒரு நிமிஷம், எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமா இருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். என்ன புரிஞ்சுச்சு? எதுனா புரிஞ்சுதா? வனாந்திரத்தில் ஏறி வருகிறவருடைய நாமம் யெகோவா என்ற பெயர். ஆனா இவர் வானத்தின் மேல் ஏறி வருகிறார், இவர் தேவனாகிய கர்த்தர் என்ற பெயர். ஆமென். அல்லேலூயா. வனாந்திரத்தில் ஒருவர் ஏறி வருகிறார், அவர் யெகோவா என்ற பெயர், ரட்சகர் என்ற பெயரில் அவனை சந்திக்க வருகிறார், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வருகிறார். இங்க சேனைகள் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் சொன்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். இவர் சும்மா ஒரு லேசானவர் அல்ல, இவர் தேவாதி தேவன். அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இவர் என்ன செய்வார் என்று சொன்னா, மனுஷனுடைய நினைவுகளை அவனுக்கு சொல்லக்கூடியவர். என் நினைவை சொல்லக்கூடியவர். ஆமென். நத்தானியேல் மரத்துக்கு கீழே நின்றிருந்தான். இயேசு எங்கேயோ இருந்தார். ஆனா பேதுருவும் அங்கிருந்த மற்ற சீசர்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருந்தார். நத்தானியேல் கிட்ட வருகிறதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அதோ யார் வருகிறார்? உத்தமன் வருகிறார், கபடற்ற ஒரு இஸ்ரவேலன் வருகிறான். அவன் பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீங்க எப்ப என்ன பார்த்தீங்க? வானத்தையும் பூமியும் பார்க்கக்கூடிய கண்களுடையவர் தான் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும். அப்போ நினைவு அறைக்க மாட்டாரா? அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களையும் என்ன பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சந்திக்க வல்லவனா இருக்கிறேன், உங்களுடைய நினைவை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய நினைவு என் மேல் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் பிழைப்பீர்கள். அந்த நினைவு தான் ஆண்டவர் பார்க்கிறார்.
அப்ப இன்னைக்கு நம்ம நினைவு அவர் மேல் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வரும்போது என் மனைவி கிட்ட பிள்ளைகிட்ட கத்திட்டேன், கோவமா லேட் ஆயிட்டான்னு சொல்லி கோவம் வந்துருச்சு. ஏன்னா எனக்கு சீக்கிரம் போன எப்படின்னா ஆலயத்துக்கு அப்படின்னு ஆசை. லேட் ஆன உடனே என் மனசு என்ன ஆயிடுது, கோவம் இருக்கு, என்னால் தடுக்கவே முடியாது. ஆனா ஆராதிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீயும் அதே வழியில் தானே வருகிறாங்க, நீ ஏன் கோவம் பண்ற? என் நினைவுகளை அறிந்துகிற தேவன் அவர். எப்படி 4:12 சொல்லுது, நம்முடைய சிந்தையும் இருதயத்தின் ஆலோசனையும் வகை வகையாய் அவர் அறிகிறவரா இருக்கிறார். யாருங்க அவரு? வனாந்திரத்தில் ஏறி வருகிற யெகோவா என்ற பெயர். வனாந்திரங்களை உண்டாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவருமாகிய தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவர் இன்று சொல்றார், என் நினைவுகளை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார், சொல்லுவார். அப்ப நான் பயப்படணும் சொன்னா இவருக்கு தான் பயப்படணும், மனுஷனுக்கு இல்ல. ஆமென். அவருக்கு பயப்படுகிற பயம் என்னில் இருக்குமானா தேவன் எனக்கு சமீபமாய் இருக்கிறதை நான் உற்சாகமாக. ஆமென். ஹல்லேலூயா. சில சாட்சியெல்லாம் நீங்க கேட்கறீங்களா? பார்த்தா என் குடும்பத்தை பத்தி சாட்சி சொல்றேன். ஏன்னாக்கா அப்படிதான் இருக்கணும், வேற வழியா இருக்கக்கூடாது. தேவனை நேசிக்கணும்னு சொன்னா அப்படித்தான். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது என்னாச்சு? என்னாச்சு வசனம்? ஆமென். மன மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னா மன மகிழ்ச்சி இருக்கணும். அங்கதான் நான் பார்க்க முடியும். தேவனுடைய ஆலயத்துல சிட்டுக்குருவி எல்லாம் கூடு கட்டி வாசம் பண்ணுகிறது, பாடுகிறது. ஏன்? தேவன் என்னை உண்டாக்கினான். நாம் தேவனுடைய சமூகத்தில் வர நம்முடைய நினைவு அவர் மேல் இருக்கிறதா? பயம் இருக்கிறதா? இல்லையே. இஷ்டம் வந்து மாறி போறோம், இஷ்டம் வந்து மாறி போறது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் சொல்றாங்க 10 கன்னிங்க இருந்தாங்க, 5 பேர்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்ல. எண்ணெய் இருந்தவங்க மாத்திரம் உள்ள போனாங்க, எண்ணெய் இல்லாதவங்க. ஆமா, என்னன்னு சொன்னா இயேசுங்க. இயேசு இருந்தால் உள்ள போக முடியும். இயேசு கதவை பூட்டிட்டார் சொன்னா வெளியே நின்று போகும். அப்ப நம்ம வேணுங்க ஆண்டவர் நேசிக்கும். நம்ம என் சிந்தையை அறிகிறவராக இருக்கிறார். எனக்கு என் சிந்தையை அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் என்ன செய்வேன்? அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அவரை நினைக்கணும். ஆபத்தை செய்ய போகிறேன் என்று நினைப்பா என்று சொன்னால் அவர் மேல் இருக்க அந்த பயம் சிந்தைக்குள்ளே வெளியே வரணும். செய்யக்கூடாது. பாவத்தை செய்ய உன்னை ஒப்பு கொடுக்க கூடாது. ஓடணும். பாவத்தை பார்த்து ஓடணும். Don't take advantage of God's mercy and grace. அவர் என்னை எல்லாவற்றிலும் மன்னிக்க வல்லவராக இருக்கார், நான் செய்து கொண்டே இருப்பேன். இல்ல, விட மாட்டார். சிட்சிப்பா, சாகடிக்க மாட்டார். சிட்சிப்பா. வியாதி வரும், பலவீனம் வரும், கஷ்டம் வரும், நோய் வரும், துன்பம் வரும், எல்லாமே வரும். ஏன்? அவருக்கு விரோதமாய் நடுக்கிறோம். அவர் என் சிந்தையை எனக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஐசையா 40வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது. 40. Isaiah 40 verses 18. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? 2 காரியத்தை அங்க பார்க்கிறோம். இப்படி இருக்க தேவனின் சிந்தையை எனக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருந்தார். வனாந்திரங்களை உண்டாக்கி காற்றை சிருஷ்டித்து ஜலத்தை தன் தடியில கட்டுகிறவராய் இருக்கிற வல்லமையான தேவன் என்னை அறிகிறவராய் இருக்கிறதுனால் இவரை யாருக்கு ஒப்பிடுவோம்? இவர் எந்த சாயலிலே இருக்கிறார் என்று சொல்ல முடியும்? எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? எப்படின்னா யோசிச்சிருக்க? எப்படின்னா யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஆண்டவரை கூப்பிடுறோம் 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 சொல்லிட்டு கூப்பிடுறதே இல்லாம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? யாருமே நான் ஒண்டிதானா? எனக்கு சில டைம்ல வெக்கமாவே இருக்கும். ஏன்னா சும்மா நான் எப்பவுமே ஆண்டவரை கூப்பிடுறதே இல்லையே.
தேவை வந்தா மாத்திரம் தான் கூப்பிடுறேன், கொஞ்ச நேரம் தான் கூப்பிடுறேனே. ஆனா ஆண்டவரை நம்ம எதிர்பார்க்குதுன்னு சொன்னா, நான் அவரை எப்பவுமே கூப்பிட்டு கொண்டு இருப்பேனா, அவரை தேடிக்கொண்டு இருப்பேனா, அவரை நாடிக்கொண்டு இருப்பேனா? இல்லையே. எனக்கு தேவை உண்டாகும் போது மாத்திரமே நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவரிடத்துல நாடுகிறேன். அல்லேலூயா. நான் இங்க வரும்போது ஒரு 3-4 நாளா எனக்கு இந்த இடுப்புல பயங்கரமான வலி. என்னால நிமிர்ந்து பெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆராதிக்கும் போது எங்க போச்சுன்னு தெரியல, வலியெல்லாம் போச்சு. உண்மையா சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் வீட்டுல வந்து சொல்ல வலிய என்னால நிக்கவும் முடியல. எதனா பண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா ஆராதிக்க கொண்டு இருக்கும்போது எங்க போச்சு தெரியல. என்னுடைய அங்கலாய்ப்பு தேவன் பார்க்கிறார். நான் அவருக்கு உண்மையா இருக்க விரும்புறேன். மனுஷனுக்கு உண்மையா இருக்கவே மாட்டேன், பிரியப்படுத்தவே மாட்டேன் எந்த மனுஷன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டம். ஆனா எங்க போச்சு தெரியல. உட்கார்ந்து நான் நின்று பார்த்தேன், என்ன சொன்னா, என் நினைவுகளை அவர் அறிகிறார். உங்களுடைய நினைவுகளை தேவன் அறிகிறார். என் பிள்ளைங்க டாக்டர்கிட்ட போடுவான்னா எனக்கு அவர் தான் டாக்டர். அவரை விட்டா எனக்கு யாருமே டாக்டர். அப்ப இந்த வசனம் சொல்லுது, அவர் என் நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவர் வானத்தின் மேல் ஏறி வருகிறவராக இருக்கிறார், வனாந்தரத்தின் மேல் ஏறி வருகிறார். 32:26 சொல்லுது, இஸ்ரவேல் தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வான மண்டலங்கள் மேலும் தம்முடைய மாட்சிமையோடு ஆகாய மண்டலம் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். ஏமா யோசிச்சு பாருங்களேன். அவர் எனக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வானத்தின் மேலும் வருவார், தம்முடைய மாட்சிமையோடு வான மண்டலங்கள் மேலும் ஏறி வருவார், வனாந்தரத்திலும் ஏறி வருவார். அவர் பூமியின் கடையாந்திரங்கள் மேலும் நடந்து வருகிறார். ஆமென். இப்படிப்பட்ட தெய்வத்தை யாரு கூப்பிடுவீர்கள்? Thank you Jesus. அருமையா என் பொண்ணு பாடம் சொன்னா, there is none like you Lord, there cannot be one like you Lord, you alone deserve all my praises. அது உண்மைங்க, அதுதான் உண்மை. வேற தெய்வம் என்று சொல்ல நமக்கு என்ன இல்லை, அருகதியே தகுதியெல்லாம் சொல்ல மாட்டோம், அருகதியே இல்லை நமக்கு. தெய்வம் என்றால் ஒருவரே. ஆமென். இந்த தெய்வத்தை நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பிரதர், உங்க பிள்ளைங்க உன்னை கூப்பிட்டா நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, வாய் தருங்க. என்ன சொல்றீங்க? வெரி குட் ஆன்சர். ஏய் என்னடி அப்படியா சொல்வீங்க? ஏய் என்னடா அப்படியா சொல்வீங்க? சொல்லுங்க. என்ன அறிவு சொன்னார்? நம்மை காட்டிலும் இவரை காட்டிலும் பரலோகத்தின் பிதானவர் கூப்பிடும்போது ஆவலாய் இருக்கிறார். என் பிள்ளை கூப்பிடுறாரு, அது பாருங்க, அந்த உச்சரிப்பாரு. சொல்லுங்க. அவர் சோர்ந்து போகவே மாட்டாருங்க. நீங்க எவ்வளவு வாட்டி கூப்பிட்டாலும் அவர் சோர்ந்தும் போக மாட்டார், இளைப்பும் அடைய மாட்டார். ஏசியா 40:28 சொல்லுகிறது, வாசிக்கிறீங்களா? Thank you Jesus. Thank you Jesus. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். யாருங்க? ஆமா, இவர் அநாதி தேவன். சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமென். ஹalleluya. பின்ன என்ன செய்வாரு? சோர்ந்து போகிறவருக்கு பலத்தை கொடுப்பார், சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கூப்பிட்டா பலனை கொடுப்பார், கூப்பிட்டா சத்துவத்தை பெருக செய்வார். ஆமென். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு சொந்தமாக இருந்தால் பாக்கியவான்கள். பாகம் சொல்லுது, இத்தனை பெரிய தெய்வத்தை இத்தனை சமீபமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான். தைரியமா சொல்லுங்க சிஸ்டர். எஸ், இத்தனை பெரிய தெய்வத்தை இத்தனை சமீபமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான். ஆமென். அப்ப இந்த தெய்வத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் நமக்கு.
என்னுடைய வியாதியிலே எனக்கு மருத்துவராய் அவர் வருவார். ஆமென். என்னுடைய சூழ்நிலையிலே அது புயலை போல காற்றை போல் வீசிக் கொண்டிருக்கும் போது அதை அமைதிப்படுத்தும்படி அவர் கடந்து வருகிறவராய் இருப்பார். தண்ணீர் மேல நடக்கக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அது உள்டாவா இந்த உலகத்துல ஒருத்தனை உருவாக்கி அந்த கடல் மேல படுக்க வச்சிட்டாங்க, ரத்தத்தை போட்டு. ஆனா அவர் கடல் மேல நடப்பார். ஆமென். காற்றையும் அதட்டுவார், கடலையும் அமைதிப்படுத்துவார். ஏன்? அவருக்கு அடிமையாக. ஆமென். அவர் உண்டாக்கினவராக. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. சோர்ந்து போனவர்களுக்கு பலனை கொடுப்பார், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். இந்த தெய்வம் வல்லமையானவர். ஆமென். உன்னுடைய சூழ்நிலையிலே இவரை கூப்பிடுகிறது நமக்கு ஆசீர்வாதம், பாக்கியமா இருக்கும், நன்மையா இருக்கும். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்க சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இந்த சேர்ல ஒருத்தர் கூட காலியா, ஆண்டவர் இந்த சேர் காலியா இருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே சண்டே ஸ்கூல் இங்க நடக்கணும் ஆண்டவரே. ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஆத்ம தானம் நமக்குள்ள இருந்தால் தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த தேவன் அப்படிப்பட்டவர் என்று நாம் தீர்மானித்துக் கொள்வோம். ஆமென். காரணம் நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவர், இப்படி செயல்படக்கூடியவர் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப இந்த தெய்வம் நமக்குள் இருக்கிறார் என்ற ஒரு நினைவு எனக்கு வர வேண்டும், உனக்கு வர வேண்டும், உங்களுக்கு வர வேண்டும். சும்மா சண்டேக்கு வந்து 2 hour இருந்துட்டு போயிடக்கூடாது. சும்மா சண்டே வந்துட்டு இருந்துட்டு ஓடிடக்கூடாது. பிடிவாதமா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும் கூடாது. இந்த வசனம் வாசித்து நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆபிரகாம் தேவனை சந்திக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்று அவர் கண்டுகொள்கிறார். மனிதனாய் கடந்து வந்த தேவன், அவர் கொடுத்த ஆகாரத்தை புசித்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் இவர் முதல் சந்திக்கும் போது அவரை பார்க்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு சொன்னால் Genesis 15 verses 7. சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற ஒரு சூளையும். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் ஒரு ஆடை வெட்டி பலிபீடத்தின் மேல் வைத்திருக்கிறார். அந்த பலிபீடத்தின் மேல் ஒரு பார்வைக்கு ஒன்று உண்டாகிறது. என்ன என்று சொன்னால், இருள் வரும்போது ஒரு காரியத்தை இவர் காண்கிறார். என்ன காண்கிறார் சொன்னா, இதோ புகைகிற ஒரு சூளையை போல். யாரெல்லாம் செங்கல் வெட்டி அதை வேக வைக்கிறது பார்த்திருக்கீங்க? செங்கல் கூட எல்லாம் யார் பார்த்துக்கிறீங்க? ஆமா, அவங்க டெசேவான்னு சொன்னா சாயங்காலம் போகும்போது 10 வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில வந்த பாத்தீங்கன்னா பனியோடு கூட இருக்கிற நாட்கள்ல பாப்பீங்கன்னு சொன்னா மந்தாரமா புகைய போல் காணப்பட்டாங்க. அப்படி நின்று இருக்க மாதிரி இருக்கும். The mist that comes out of the brick kiln will stand like human beings close in the dew season. இவன் பார்க்கிறான், ஆபிரகாம் பார்க்கிறான், பலிபீடத்தின் மேல் ஒரு புகையை போல என்ன செய்யறான், ஒரு சூளை எழும்புகிறது. புகையை போல் தேவனை பார்க்கிறான், புகையை போல் ஒரு சூளை எழும்புகிறது. இரண்டாவது பார்க்கிறான், அது துண்டுகளின் நடுவாக கடந்து போகும்போது அக்னியின் ஜுவாலை போல். தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஆபிரகாம் தன் கண்களை கொண்டு பார்க்கிறான். மனிதனாய் தன் உள்ள வரப்போகிற இந்த தேவன் முதலாவது அவரை பார்க்கும் போது அவன் பார்க்கிறான், தேவன் புகையை போல சூளையிலே வருகிற புகையை போல இருக்கிறார். அவர் அந்த துண்டுக்கள் மேல் கடந்து போகும்போது அக்னியின் ஜுவாலையை போல காணப்படுகிறார். பயங்கரமான ஒரு தேவன். என்ன ஆகும்? 12வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, தேவன் மோசையை பேசும்போது இப்படியாக சொல்லுகிறார், உங்களோட என்னோட கூட தேவன் பேசும் போது நமக்கு நல்லா புரியும் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவர் அவனோடு மறைப்பொருளாக பேசாமல் முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும். ஆமென். எப்படி பேசுகிறேன்? வாசிங்க.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அல்லேலூயா. இப்படி போதும் போதும் போதும். ஆண்டவன் சொல்லுகிறார், அனாதி தேவன் வானங்களையும் உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு பேசும்போது, தீர்க்கதரிசிகளோடு நான் பேசும்போது எப்படி சொன்னதுன்னா, அவருடைய தரிசனத்திலே என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தோடு நான் அவங்களோடு பேசுகிறேன். ஆனால் என் தாசனாகிய அந்த மோசையை கூட நான் அப்படி பேசுகிறேன். ஏன்னா அவன் என் வீட்டு எங்கும் உண்மை உள்ளவன். எத்தனை பேர் உண்மை உள்ளவரா? அட்லீஸ்ட் தேவனை நேசிக்கிறது உண்மை உள்ளவரா? அதுதான், வேற இடத்துல உண்மையா இருக்காதீங்க, தேவனை நேசிக்கிறதுல உண்மை உள்ளவரா இருக்கணும். நான் மத்தது நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்லல, தேவனை நேசிக்கிறதுல உண்மை உள்ளவரா இருக்கிறோமா? தேவன் ஒரு மனிதர் பார்த்து சாட்சி சொல்ற, என் வீட்டு எங்கும் அவன் உண்மை உள்ளவனா இருக்கான். ஆகினால் நான் இவனோடு கூட எப்படி பேசுவேன்? மறைப்பொருளாக பேச மாட்டேன், முகமுகமாய் பேசுவேன், பிரத்யட்சமாய் பேசுவேன். அவன் தேவனுடைய சாயலை காண்பான். தேவனுடைய சாயல் ஆபிரகாம் பார்த்தான், புகைகிற சூளையை போலவும் துண்டுக்கள் மேல் கடந்து போற அக்னி ஜுவாலையை போல. ஆனா மோசே பார்க்கும்போது தேவனுடைய சாயலை பார்த்தான். இந்த சாயல் எப்படி? தேவனுடைய சாயல் எப்படி? ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் எப்பொழுதுமே தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், பேசுகிற சத்தத்தை கேட்டார்கள். இல்ல, நடந்து வருகிற சத்தத்தை. அவர் நடந்து வந்தார். அவர் தேவாதி தேவன், அனாதி தேவன், வானத்தையும் உண்டாக்கினவர். நடந்து வருகிற காரியத்தை கேட்டார்கள். தேவன் நடப்பார் என்று சொன்னால் சத்தம் வரும். வனாந்திரத்தில் ஏறி வருகிறார் என்று சொன்னால் சத்தம் வரும். ஆகாய மண்டலத்தின் மேல் ஏறி வருகிறார் என்று சொன்னால் சத்தம் வரும். பூமியின் கடையாந்திரங்கள் மேல் ஏறி வருவார் என்று சொன்னால் சத்தம் வரும். இடி முழக்கம் உண்டாகும் மேரிபாவின் இடத்திலிருந்து அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இடி முழக்கம் உண்டாகும் மேரிபாவின் இடத்திலிருந்து அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். வானாதி வானங்கள் இடி முழங்கும் போது தேவன் பேசக்கூடியவராய் இருக்கிறார். மோசே பார்த்தான் என்று சொன்னார், நான் இவனோடு பேசும்போது என் சாயலை காண்பான். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர் உங்களோடு கூட பேசுகிறவரா, அவர் சத்தத்தை கேட்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று நம்புகிறவர்களாய் மாறுவோம். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? விலகி போவோம். எரேமியா 17:13 வாசமே அங்க சொல்றார், அவர்கள் தேவனை விட்டு விலகி போனதுனா, ஜீவ தண்ணீராகிய அவரை அவர்கள் விட்டு விலகி போனதுனா, ஜீவ தண்ணீர் ஆண்டவராகிய இயேசுவை அழைக்கிறார். அந்த இயேசுவை நாம் விட்டு விலகி போகவே, அவர் தண்ணீராய் இருக்கிற இயேசு, பரிசுத்த ஆவியாய் இருக்கிற இயேசு, சூளையை போல் காணப்படுகிற இயேசு, அக்னி ஜுவாலையை போல் காணப்படுகிற இயேசு, அவருடைய சாயல் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. ஆமென். ஆவியானவருடைய சாயல் நமக்குள் வாசம். மோசே கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், மிரியாளே அவனுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகிறார், இப்படிப்பட்டவனை பார்த்து நீங்கள் எப்படி நியாய தீர்க்க முடியும், பேச முடியும்? விரோதமாக உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்போ தேவ மனுஷன் அவனுக்குள் இருந்த அந்த தேவன், அவனுக்கு முன்பாக நின்ற அந்த தெய்வத்தை குறித்து தேவன் சொல்றார், இப்படிப்பட்ட மனுஷன், நான் அவனோடு பேசக்கூடியவன், என்னை காணக்கூடிய மனுஷன் அவன். அவங்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கு நீங்க? இந்த தெய்வத்தை மோசே சொல்றான், ஆண்டவரே நான் இந்த ஜனங்களாம் சுமக்க முடியாது, ஆண்டவரே எவ்வளவு கஷ்டம் எனக்கு, நானா இவங்களை பெத்தேன் அப்படின்னு கதறுகிறான். தேவன் சொல்லுகிறார், அந்த ஆபிரகாம்ல காணப்பட்டார் இல்லையா, புகைக்கிற சூளையை போலவும் கடந்து போற அக்னி ஜுவாலை போலவும் மோசே கிட்ட காணப்பட்ட அந்த சாயல் மோசே பார்த்து சொல்லுது, மோசேயே பயப்படாத, 70 பேரை கொண்டு வந்து நிக்கவை, நான் என்ன செய்றேன்? இறங்கி வந்து, நல்லா புரியுற வசனம் சொல்லுது, இறங்கி வந்து
என்ன ஆகும்? 11:25 இருக்கு. நீங்க வாசிக்கலாம். அப்புறம் இப்ப வாசிக்கிறீங்க, நான் சொல்றேன். இறங்கி வந்து உன் மேல் இருக்கிற ஆவியை என்ன செய்றேன்? எடுத்து, ஆவியான தேவன் எடுத்து, அவருடைய ஆவியை எடுத்து 70 பேர் மேலும் வைக்க வல்லவராய் இருக்கிறார். மோசே கண்ட சாயல் அவரோடு கூட இருக்கிற சாயலாய் காணப்பட்டது. இந்த சாயலை அவர் எடுத்து 70 பேர் மேலே வைக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ள இருக்கிற அந்த சாயல் இயேசுவா இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன ஆகும்? 7வது அதிகாரம் 89வது வசனத்தை வாசிக்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. நீங்க எப்படியாவது இது முடிச்சுங்க. சர்வாங்க தகன பலியாக ஒரு காளையையும் 78 78 7:78 12ஆம் நாளில் ஏனானின் குமாரனாகிய அகீரா என்னும் நம்பர்ஸ்ங்களா? நம்பர்ஸ் 7:78 89 சாரி 89 இருக்குங்களா? மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து துண்டாக கேட்பான். ஆமென். நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். ஆமென். அங்கே இருந்து அவனோட பேசுவான். அல்லேலூயா. கிருபாசனம். அல்லேலூயா. 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 மோசே பேசுறதுக்கு தேவன் பாருங்க எப்படி சொல்றார். சாரி. அல்லேலூயா. மோசேயோடு பேச வருவார் என்று சொன்னால் கேருபீன்கள் நடுவில் இருக்கிற கிருபாசன சந்தை அந்த சிங்காசன அந்த கிருபையின் இடத்திலிருந்து அந்த நடுவிலிருந்து பேசுவார். கூடாரத்துக்குள் கடவுள் முகமுகமாய் பேசுவார். இன்றைக்கு பேசுகிற தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். ஆமென். நீங்கள் கவனமாய் கேட்பீர்களான்னு சொன்னா உங்களோடு பேசவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எசேக்கியேல் இந்த தேவனுடைய ஒரு காரியத்தை பார்த்தார். மோசே பார்த்தார், அவருடைய சாயலை பார்த்தார், சத்தத்தையும் கேட்டார். ஆபிரகாம் பார்த்தார், அது சூளையை போல் புகையை போல் புகைத்து அக்கினியின் ஜுவாலை போல் கடந்து போவதை பார்த்தார். ஆனா அவர் கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணார் மனுஷனை போல். 17வது அதிகாரம் நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா ஆதிகாரத்துல அவர் என்ன செய்யறார்? போஜனம் செய்யறார். நீங்க எல்லாம் கொஞ்சம் பேர் மாட்டுக்கறி சாப்பிட்டு பயப்படுறாங்க. ஆண்டவரே மாட்டுக்கறி சாப்பிட்டு எனக்கு வந்து மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும். அது பேசுறவங்க மனுஷனை போல் சாப்பிட்டார். அவருடைய சாயல் பார்க்கும்போது பயங்கரமா இருந்தது. அதை பார்த்தார் ஆபிரகாம். மோசே பார்க்கும்போது அவர் சத்தத்தை கேட்டார், அவர் சாயலை பார்த்தார். அவருடைய ஆவியை எடுத்து மற்ற 70 பேரை வைக்கிறத கண்கொண்டு பார்த்தார். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியானவர் இறங்கி வந்து இவர் கொடுத்த ஆவியை, அந்த ஆவியை எடுத்து மற்ற 70 பேர் வெளியே கொடுத்தார். அவருக்குள்ள வேற ஒரு ஆவி வரவில்லை. மோசே கொடுத்த ஆவியிலிருந்து மற்ற 70 பேர் வெளியே கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் உயிரோடு எழுந்த சத்திய பரனாகிய இயேசுவின் ஆவி. ஆமென். அல்லேலூயா. அது எந்த விதத்திலும் வேற வேற இடத்துலனா வர தேவையில்லை. தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி. ஆமென். தேவன் என்று சொல்லப்படுகிற ஆராதிக்கப்படுகிற இயேசுவின் ஆவியாய் இருக்கிறது. ஆமென். அது தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. ஆமென். தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவரை முதலாவது அறிய வேண்டும். அவர் அண்டை நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்துக்குள்ள கடந்து போக வேண்டும். ஆமென். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஒரே ஒரு காரியத்தை வாசித்து முடிக்கும். இன்னைக்கு ஒரு 5-10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செய்து மன்னிக்கணும். But I want to finish it today. Amen. 8வது அதிகாரம் வாசிங்க. 6ஆம் வருஷத்தில் 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருந்த போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் என் மேல் அமர்ந்தது.
எப்பனா யோசித்திருக்கீங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார். புகையை போல சூளையில எறும்புகிற ஒரு ஆவியை போல் காணப்பட்டார். அக்னி ஜுவாலை போல கடந்து போகிறவராய் காணப்பட்டார். தேவ சாயலாய் மோசையோடு பேசினான். தேவ சத்தத்தை அவன் கேட்டான். ஆபிரகாம் போல மனிதனை போல அமர்ந்து புசித்தான். இன்றைக்கு அந்த சாயலாய் இருக்கிற அந்த தெய்வம் எசேக்கியேலை பார்த்து இங்க சொல்லும் போது, கர்த்தருடைய கரம், ஆவிக்கு கரம் உண்டோ? ஆமென். God bless you sister. ஆமென். நீங்களாம் பார்த்திருக்கிறீங்களோ இல்ல, ஆனா நான் பார்த்திருக்கிறேன். இவ்வளோண்டு கரம் எரிகிற அக்னியை போ பல பலன் அப்படி எழுகிற அக்னியை பார்த்திருக்கேன். நான் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவேன், அவர் ஒரே அடி கீழே விட்டு செத்து போறாரு. இந்த அக்னியின் கரம் அப்படியே வந்து செத்து போனவனை தூக்கி நிக்க வைக்குது. இதை கண் கொண்டு பார்த்திருக்கிறேன். அந்த மனிதனை அப்படியாக ஆண்டவர் ஒரே நாள், பெரிய ஐஸ்வர்யவான், கோடியாதிபதி, ஒரே நாள் அவனை ஜீரோ பண்ணிட்டார். அப்படியே செத்து மறுநாள் உயிர்ப்பித்தார் ஆண்டவர். இன்னைக்கு ஆந்திரால கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சபையை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. பக்கா இந்து மனுஷன், பூஜாரி குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவுக்கு கரம் இருக்குங்க. ஆவியானவருடைய கரம் மனுஷனால் பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்க எசேக்கியேல் சொல்றார், நான் மூப்பர் நடுவில் அமர்ந்திருந்தேன், ஜனங்கள் நடுவே அமர்ந்திருந்தேன், மினிஸ்டர்மார்கள் நடுவில் அமர்ந்திருந்தேன், கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து என்ன செய்து சும்மா இருந்துச்சா? 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிறது. ஆஹா, ஜீசஸ். தேவன் அக்னியாக இருக்கார். தேவன் அக்னியாக இருக்கார். அக்னியின் சாயலை கண்டேன் என்று எசேக்கியேல் சொல்றார். அவருடைய இடுப்புக்கு கீழே அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலே எல்லாம் சுகசபை போர் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. இங்கிருந்து ஒரு விதமான சாயல், இங்கிருந்து கீழே ஒரு விதமான சாயல். தேவனை எசேக்கியேல் கண்டான். தலைமையிலே பிடித்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் கொண்டு போய் நிக்க வைத்தான். யோசிப்பார்ல, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே எசேக்கியேலை கொண்டு போய் நிக்க வைத்தான். கரம் பிடித்து இருந்தது எசேக்கியேல், தலைமையிலே பிடித்து நிக்க வைத்தான். உன்னையும் என்னையும் அப்படி செய்ய வல்லவராக தேவன் உனக்கு எப்படி இருக்கிறார் என்று நீ எண்ணுவா என்று சொன்னா உனக்கு அவர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தெய்வத்தை பார்த்து சொல்றான், எண்ணி முடியாத அற்புதங்களையும் சொல்லி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறதை நான் கண்டேன். அவர் என்ன ரூபமாயிருக்கிறார் என்று எனக்கு தெரியாது, ஆனா அவர் எனக்கு முன்பாக ஒரு சாயலாய் நின்றார், ஒரு ரூபமாய் நின்றார். என் எல்லாம் கையில் இருக்கிற மயிரெல்லாம் சிலுக்கினது. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை பயங்கரமான ஒரு தெய்வம் சொல்லுகிறார், உங்களுக்குள் நான் உலாவுவேன், உங்களுக்குள் நான் நடப்பேன், நான் உங்கள் தெய்வனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து சொல்றான், எனக்கு முன்பாக கடந்து போகிறவரும் எனக்கு முன்பாக சாயலாய் நிற்கிறவரும் என் கண்கள் கண்டது. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, அவர் நமக்குள்ள ஒருத்தர் வாசம் செய்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வனாந்திரத்தில் ஏறி வந்தவர், ஆகாய மண்டலத்தில் ஏறி வருகிறவர், பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்து பூமியின் மேல் நடந்து வருகிறவர், இன்றைக்கு உங்களோடு என்னோடு கூட ஆவியானவராய் வாசம் பண்ணி வருகிறார். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று மோசேயோடு என்னை கொண்டார், இறங்கி வந்து என்னுடைய ஆவியை எடுத்து மற்றவர்கள் 60 பேர் மேல் வைப்பேன் என்று சொல்லி ஆவியான தேவன் மோசேக்கு காணப்பட்டார். முகமுகமாய் பேசினார். 2000 வருடத்துக்கு முன்பாக மரியாள் வயிற்றிலே ஆவியானவராய் கடந்து வந்தார். எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க? உனக்குள் இருப்பது ஆவி அப்படின்னு சொல்லி சொன்னார். 2000 வருடத்துக்கு மரியாள் வயிற்றில் என்ன வந்தது? அந்த பரிசுத்த ஆவி கடந்து வந்து ரூபம் கொண்டு மனித சாயலா நடந்தது. ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் தன்னை தானே வெறுமையாக்கி. அப்ப வெறுமையாக்கி கொண்டார். பின்ன என்னவானார்? அடிமையின் கோலத்தை எடுத்தார். மனுஷ சாயலாய் காணப்பட்டார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். தேவன் தன்னை வெறுமையாக்கி ஸ்ரீயின் வயிற்றுக்குள்ளாக காணப்பட்டார். அந்த ஆவியான தேவனுக்கு ஒரு சரீரம் சூட்டப்பட்டது. இயேசு என்ற பெயரிலே நடந்தார், நன்மைகளை செய்து சுட்டி திரிகிறவராய். இன்றைக்கு பார்க்கும் போது மரித்து உயிரோடு எழுந்து வானத்துக்கு ஏறி போனவர் மீண்டும் இறங்கி வந்தார். யோவான் 14:18 இறங்கி வந்து இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், உலாவுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்களே என்னுடைய தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள் உலாவுகிறேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவர்களா இருப்பேன். அப்படியா சொன்னார். ஆமென், அல்லேலூயா. தேவனா இருப்பேன். பிரதருக்குள்ளே அந்த இயேசு தான் வாசம் பண்றார், இந்த சிஸ்டருக்குள்ளே அந்த இயேசு தான் வாசம் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நீங்கள் அறிய வேண்டும், மிகவும் அவசியம். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? இயேசுக்கொப்பானவர் யார்?